வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சமச்சீர் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 7-2 தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்க போகிறோம். தொடர்னாவே நம்மளுக்கு தெரியும், சொற்கள் பல சேர்ந்து தொடர்ந்து வந்ததுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், தொடர்னு சொல்லுவோம். இதில் பார்க்கும்போது அந்த தொடர் முழுமையடையாமல் இருந்ததுன்னா அது முடியா தொடர், அதாவது நம்மளுக்கு அர்த்தமே விளங்காமல் இருந்ததுன்னா அது முடியா தொடர். இதுவே அந்த தொடர் முழுமை பெற்று நம்மளுக்கு அதோட பொருள் விளங்கிச்சுன்னா அது முற்று தொடர். இந்த முற்று தொடரை தான் என்ன சொல்கிறோம், நம்ம வாக்கியம்னு சொல்கிறோம். இங்கே பார்க்கும்போது ஒரு தொடரில் சொற்களோட இடையில பார்த்தோம்னா ஒரு சொல்லோ இல்லைன்னா உருபோ மறைந்து வராமல் அப்படியே வெளிப்படையாக பொருளை உணர்த்திச்சுன்னா அது என்னதுன்னா தொகாநிலை தொடர்கள்னு சொல்கிறோம். எந்த ஒரு சொல்லோ உருபோ மறைந்து வராமல் டைரக்டாக அதோட பொருள் உணர்த்திச்சுன்னா அதுதான் என்னென்னா தொகாநிலை தொடர்கள். இப்போ பார்த்தோம்னா காற்று வீசியது, குயில் கூவியது, இதெல்லாம் தொகாநிலை தொடர். அடுத்தது தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். முதல்ல எழுவாய் தொடர் பார்க்கலாம். எழுவாயுடன் பார்த்தோம்னா ஒரு பெயர், வினை, வினா, இந்த 3 பயனிலைகள் தொடர்ந்து வந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இனியன் ஒரு எழுவாயா, இதோடு சேர்ந்து என்ன வந்திருக்கு, ஒரு பெயர் வந்திருக்கு. அடுத்தது காவேரி, இது ஒரு எழுவாயா, இது கூட சேர்ந்து என்ன வந்திருக்கு, பாய்ந்ததுன்ட்டு ஒரு வினை வந்திருக்கு. அடுத்தது பேருந்து, பேருந்து ஒரு எழுவாய், இதோட சேர்ந்து என்ன வந்திருக்கு, ஒரு வினா சொல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு எழுவாயோட பெயர், வினை, வினா பயனிலைகள்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்கன்னா எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். ஸோ விழித்தொடரில் பார்க்கும்போது ஒரு நண்பான்ற ஒரு விழி பெயரோட சேர்ந்து ஒரு எழுதுன்ற வினை இருக்கு இல்லையா, இது கொண்டு முடிஞ்சதுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா விழித்தொடர். நண்பா எழுது, நண்பா அமரு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா அதுதான் என்னது விழித்தொடர். வினைமுற்று தொடர் பார்க்கலாம். எப்பவுமே வினைமுற்று எப்படி இருக்கும், ஒரு தொடரோட இறுதியில் வந்திருக்கும். ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்தது தான் என்ன வந்திருக்கும், வினைமுற்று வந்திருக்கும். ஆனால் இங்கே வினைமுற்று தொடரில் எப்படி இருக்கும்னா ஒரு பெயருக்கு முன்னாடியே இந்த வினைமுற்று வந்திருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பாடினாள் கண்ணகி, பாடினான்ற வினைமுற்று வந்ததுக்கு அப்புறம் தான் பெயரே வந்திருக்கு. ஆனால் இது எப்படி நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம், கண்ணகி பாடினாள் தான் பார்த்துருப்போம். அப்போது ஒரு பெயருக்கு அடுத்தது தான் இறுதியில் தான் வினைமுற்று பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வினைமுற்று இறுதியில் வராமல் தொடரோட முதலிலே வந்திருக்கு, அதுதான் வினைமுற்று தொடர். அடுத்தது பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர்னு சொல்லும்போது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வினை முற்று பெறாமல் இருந்தது தான் அதுதான் பெயரெச்ச தொடர். இங்கே கேட்ட பாடல்னு இருக்கு, கேட்டன்ற அந்த வினை முற்று பெறாம இருக்கு. முற்று பெறாம ஒரு பெயர் சொல், பாடல்ன்ற ஒரு பெயர் சொல்லோட முடியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொடர் என்னது, பெயரெச்ச தொடர். அடுத்தது வினையெச்ச தொடர்னு பார்க்கும்போது ஒரு வினை சொல்லுக்கு முன்னாடி வினை முற்று பெறாம வந்துச்சுன்னா அது வினையெச்ச தொடர். இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது பாடி மகிழ்ந்தனர் இருக்கு. ஸோ பாடி, பாடினால் அப்படின்னு இல்லாமல் பாடி மகிழ்ந்தனர் இருக்கு. இப்போ நம்ம இந்த பெயரெச்ச தொடருக்கும் வினையெச்ச தொடருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெயரெச்ச தொடரில் கேட்ட பாடல்னு இருக்கு, ஆ கொண்டு முடியுது. ஆனால் வினையெச்ச தொடரில் பாடி ஈ கொண்டு முடியுது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேற்றுமை தொடர் பார்க்கலாம். இங்கே வேற்றுமை உருபு வெளிப்படையாக பொருள் உணர்த்தும், அதுதான் வேற்றுமை தொடர். இப்போ பார்த்தோம்னா கட்டுரையை படித்தான் இருக்கு, ஐ என்ற வேற்றுமை உருபு இங்கே பொருள் உணர்த்துது.
அடுத்ததுல பார்க்கும்போது அன்பால் கட்டினார். ஆல் என்ற 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அடுத்தது அறிஞருக்கு பொன்னாடை. இதுல பார்த்தோம்னா அறிஞருக்கு குன்ற 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் வந்திருக்கு. அடுத்தது இடைச்சொல் தொடர் பார்க்கலாம். ஒரு வினை சொல்லுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு இடைச்சொல் சேர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அது இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது மற்றொன்று கிடைத்தது, மற்ற கூற்றல் ஒன்று. இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இடைச்சொல் வந்து ஒரு பொருளை உணர்த்தியிருக்கு. அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லோட பெயரோ வினையோ சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் உரிச்சொல் தொடர். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது சால சிறந்தது. சாலன்ற ஒரு உரிச்சொல் சிறந்தது அப்படின்ற ஒரு சொல்லோட சேர்ந்து நம்மளுக்கு சால சிறந்தது மிகவும் சிறப்புன்ற ஒரு பொருளை உணர்த்துது. அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்ல பார்த்தோம்னா ஒரு சொல் 2-3 தடவை திருப்பியும் வந்திருக்கும். அதுதான் என்னதுன்னா அடுக்கு தொடர். வருக வருக, வாழ்க வாழ்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் வந்து அடுக்கு தொடர். அடுத்தது தெரியுமா பார்க்கலாம். கூட்டுநிலை பெயரெச்சங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒன்று இல்லைன்னா அதை விட அதிகமான பெயரெச்சங்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் அப்படியே வந்துட்டே இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம கூட்டுநிலை பெயரெச்சங்கள்னு பார்க்குறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல, இந்த மாதிரி பெயரெச்சங்கள் செயன்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். இப்போ இங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கேட்க, க என்னது பெயரெச்சம். வேண்டிய, அது என்னது, அதுவும் வந்து பெயரெச்சம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பெயரெச்சங்கள் வந்து நம்மளுக்கு பொருள் தருது கேட்க வேண்டிய பாடல். அடுத்தது பார்த்தோம்னா சொல்லத்தக்க செய்தி.